ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு நடைபெறுகிற 3ஆம் நாள் ராமாயணம் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்து தம்முடைய வருகையால் இங்கே சிறப்பித்து கொண்டிருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் நிறுவனங்களின் செயலர் சுவாமிஜி உள்ளிட்ட அனைத்து ஆன்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். கம்பராமாயணத்தில் பெருமை மிகுந்த பெண்கள். இன்றைக்கி காலத்தில் தான் நாமெல்லாம் பெண்களுக்கு கல்வி வேலை கொடுத்ததா, இல்லை ஆண்களுக்கு சமமாக எல்லா துறைகள்லேயும் பெண்கள் உயர்ந்திருக்கிறதா நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் கம்பனுடைய காலத்திலேயே கோசல நாட்டில் இருந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நம்ம அந்த காலகட்டத்திலலாம் கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், வீரம், கொடை இதெல்லாம் ஆண்களுக்கு தான் உரிமையாக பேசிகிட்ருக்கோம். நான் கம்பனுடைய ராமாயணத்தில் கோசல நாட்டு பெண்களை அறிமுகப்படுத்துகிற இடத்திலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் செல்வம், கல்வி, வந்து ஏதாவது வேணும்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய கொடை உள்ளத்தோடு பொருளை தம்வசம் வைத்திருந்தார்கள் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால். எல்லா பெண்களும் எந்த பேதமும் இல்லாமல் செல்வத்தோடையும் கல்வியோடையும் இருந்து வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவைய. எல்லாருக்குமே கொடுக்கிறவங்களாகவும் விருந்து போற்றுபவர்களாகவும் அந்த நாட்டு பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு கோசல நாட்டு வளத்தை குறிப்பிடும்போது அங்கே இருக்கிற பெண்களை அவர் குறிப்பிடுறார். எல்லா இடத்துலையுமே பெண்களை தூக்கி நிறுத்தி உயர்த்தி பிடித்ததில் கம்பனுக்கு நிகர் கம்பன் தான். அவ்வளவு சிறப்பான பாத்திர படைப்பு. நம்ம நினைப்போம் அயோத்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு தெரியும் எல்லாமே திரு அவதாரங்களை பெற்றவர்கள், அதனால் கோசலையோ கைகேயோ சுமித்ரையோ ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கலாம். கிஷ்கிந்தையில் வானர இனத்தில் இருக்கிற பெண்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருப்பாங்களா, இல்லை இலங்கையில் அசுர குலத்தில் இருந்த பெண்கள் சரியாக இருந்திருப்பாங்களான்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவங்களும் தெய்வீகத்தன்மையோடு இருந்தாங்கங்கிறது தான் கம்பனுடைய பார்வையில். வால்மீகியும் அதை தான் சொல்கிறார். நான் இன்றைக்கி எப்படி இங்கே நம்ம பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, கோசல நாட்டு பெண்கள் நம்ம எல்லாருக்குமே நல்ல அறிமுகம் உண்டு. கோசலை, கைகேயி, சுமித்ரை நல்லா தெரியும். கிஷ்கிந்தையில் தாரை கொஞ்சம் தெரியும். இலங்கையில் மண்டோதரி, திரிசடை பற்றி எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. நம்ம ராவணனுடைய மனைவி அப்படிங்கிற அளவில் கேட்டிருப்போம். சீதைக்கு அசோகவனத்தில் உதவி செஞ்சவ திரிசடைங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எந்த அளவிற்கு அவர்களுடைய இடம் சிறப்பானது அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக முதல்ல நான் இலங்கையிலேருந்து தான் வரலான்னு நினைக்கிறேன். திரிசடை வேற யாரும் இல்லைங்க, விபீஷணனுடைய பொண்ணு. விபீஷணன்னா அறவழியிலே ராவண சகோதரர்களில் அறவழியிலே நின்று ராமன் பால் சேர்ந்தவன் விபீஷணன். அவனுடைய பொண்ணு அப்போ எப்படி இருப்பா? அறவழியில் தான் இருப்பா. அது பெரிய விஷயம் இல்லை. சீதைக்கு எப்படி துணையாக இருந்தா அப்படின்னா ஒரு அம்மா மாதிரி பார்த்துருக்கா. கம்பராமாயணத்தில் ஜனகன் பற்றிய குறிப்புகள் வரக்கூடிய இடங்கள் நிறைய உண்டு. ஆனால் சீதையினுடைய தாய்ங்கிற மாதிரியான குறிப்புகள் இல்லை. ஆனால் அந்த சீதை 3 இடங்களில் தன்னுடைய மாமியாரை பற்றி பேசும்போது கூட, அவங்க காட்டில் இருக்கும்போது காட்டுக்கு வந்த உடனே அந்த அமைச்சர்கள்ட்டெல்லாம் அத்தைகளை மாமியாரை விசாரிச்சதா சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாள். எங்கேயும் அம்மானெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த அசோகவனத்தில் இலங்கையில் இருக்கிற திரிசடைய 3 இடங்களில் அம்மா அம்மா அம்மானே கூப்பிடுறா. வாயார மனசார அம்மானு கூப்பிடுறா. அப்படி என்ன செஞ்சா அந்த திரிசடை அப்படின்னா, ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கா, உற்ற தோழியாக இருந்திருக்கா. நான் ஒரு அரச வம்சத்தில் பிறந்த பொண்ணு சீதை, ரொம்ப நல்ல ஒரு அரச வாழ்க்கை வாழ்ந்தவ, திடீர்னு ஒரு காட்டு வாழ்க்கைக்கு வரா. நம்ம ஒரு சின்ன சௌகரியம் கூட நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்க முடியாது. ஆனால் ஒரு ராஜா வீட்டில் பிறந்து இன்னொரு நாட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு அந்த நாட்டு வாழ்க்கையும் இல்லாமல் காட்டு வாழ்க்கைக்கு பரவாயில்ல, நம்ம
கணவர் இருக்கிற இடம் தான் நமக்கு அயோத்தின்னு மகிழ்ச்சியாக அங்கே இருப்போம்னு நினச்சிட்டு கணவரோட வரும்போது கடத்தப்படுறா. கடத்தப்படுற இடத்துல எப்படி இருக்கும், ஒரு கடத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நிலை எப்படி இருக்கும், ஒரு அசோக வனத்தில் வைக்கப்படுறா. இப்போ இன்னைக்கு மாதிரி வெளிச்சமோ இல்லை ஒரு விஞ்ஞானம் அறிவியல்லாம் இல்லை. அப்போது சுற்றி பெரிய வனம்னா, அசோக வனம்னா ஒரு 10 மரங்கள் இல்லை, அடர்த்தியான ஒரு காடு. அந்த காட்டில் இவளை சுற்றி இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இவ பார்க்காத, இவ அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற முகங்களை பார்த்துருப்பா. இவ ஒரு இளவரசியாகவோ இல்லை அந்த நாட்டு மருமகளாகவோ அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் இவளை ரொம்ப உயர்வாக நடத்தினவங்க, அவங்கள தான் பார்த்துருப்பா. ஆனால் அந்த அரக்கிகளோட தோற்றமே படு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்படியே அவங்களுடைய பற்களும் அவங்களுடைய கண்களும் அவங்களுடைய உடம்பு அமைப்பும் அவளை திரும்பி பார்த்தா அரக்கிகளை பார்த்தாலே இவளுக்கு பயம் வரும். அப்படி ஒரு பயத்தோட அந்த அசோக வனத்தில் இருக்கா. அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, ராவணன் எப்பனாலும் அங்கே வருவான், எந்த நேரம்னாலும் வருவான். ராவணன் இவளை கொன்னுட்டா கூட இவ அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்குவா. அவன் அழிக்க போறான்னா கூட நான் போயிடுறேன்னு சொல்லிடுவா. ஆனால் ராவணன் அந்த எண்ணத்தில் வரல. இன்னொரு முழுக்க முழுக்க ராமபிரானை தன்னுடைய உயிரிலே தாங்கி கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய சீதையை அடைய நினைக்கிற எண்ணத்தில் வரான். அங்கே ராவணன் வரான் அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தயாராகிடுவாங்க, ராஜா வராரு வராரு வராருன்னு. அந்த ஒரு பரபரப்பு, அந்த பரபரப்பு கேட்டாலே இவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமா. உடனே அழுவா, புலம்புவா, அரற்றுவா, அழுது அழுது கண்ணீரில் அவளுடைய அந்த அணிஞ்சிருக்கிற அந்த ஆடை எல்லாமே நனைஞ்சிருமா. அந்த அளவிற்கு வெப்ப பெருமூச்சில் திரும்ப காயுமா. இப்படியே தான் இருந்திருக்கா அந்த அசோகவனத்தில். அவளை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ஒரு அழகான ஓவியம், அது மேலே புகை படிஞ்சிருந்தா நமக்கு சங்கடமாக இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்குது இந்த பெயிண்டிங்கு, இதில் போய் இப்படி புகை படிய விட்டுருக்காங்களேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுது அழுது புலம்பி புலம்பி பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமான கோலத்தில் அந்த அசோகவனத்தில் இருக்கா. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட யாருமே இல்லாத ஒரு இடத்துல 24 மணி நேரமும் நம்மளை எந்த ரூபத்தில் தாக்குவான்னு தெரியாத ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆறுதலாக அன்பா அம்மா மாதிரி கைப்பிடிச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்மா இருந்தால் அது எவ்வளோ பெரிய மனசுக்கு இதமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி இருக்கும். அப்படி அசோக வனத்தில் அவளுக்கு கிடைச்ச தோழி தான், ஒரு தேவதை மாதிரி அவளுக்கு கிடைச்ச ஒரு தோழமை திரிசடை. அவள் என்ன பண்ணுறா, ஒரு நாள் சீதை சொல்கிறா திரிசடைக்கிட்ட, எனக்கு திடீர்னு இடது கண்ணு துடிக்குது, ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எனக்கு இடது கண் துடிச்சிருக்கு, ஒரு தடவை இடது கண் துடிச்சிருக்கு, 2 தடவை வலது கண் துடிச்சிருக்கு. இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை உண்டுல்ல, அதெல்லாம் அங்கேருந்து வந்த நம்பிக்கை தான். இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான விளக்கமெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லது, ஆண்களுக்கு வலது கண் துடிச்சா நல்லதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. இப்போ சீதை சொல்கிறா, எனக்கு 2 முறை இடது கண் ஒரு தடவை இடது கண் துடிச்சது, 2 முறை வலது கண் துடிச்சது. திரிசடையை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா, எப்போ தெரியுமா வலது கண் துடிச்சது, நான் அயோத்தியில் இருக்கும்போது கைகை வனவாசம் போகணும்னு கேட்டால, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வலது கண் துடிச்சது. இன்னொரு தடவை எப்போ தெரியுமா துடிச்சது, நான் காட்டில் இருக்கும்போது ராவணன் என்னை பர்ணசாலையோட பேர்த்து எடுத்துகிட்டு போனால, அப்போ வலது கண் துடிச்சது. இடக்கண் எப்போ துடிச்சது தெரியுமா, மிதிலால நான் இருக்கும்போது விஸ்வாமித்திரரோட ராமலக்ஷ்மணன் வந்தாங்கல்ல எங்கள் நகருக்கு, அப்போ எனக்கு இடக்கண் துடிச்சு. அப்போ நமக்கே புரியும், ஏதோ ஒரு நல்லது நடக்கும்போது இடக்கண் துடிச்சிருக்கு, தீமை அவளை நெருங்கும் போது வலக்கண் துடிச்சிருக்கு. இதை திரிசடைட்டு விளக்கம் கேட்குறா. இப்போ எனக்கு இடது கண் துடிக்குது, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். உடனே திரிசடை சொல்கிறான், ஐயோ இப்போ நீ என்னை எழுப்பிட்டியே, நான் எவ்வளோ ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கனவை அப்படியே ஒரு படம் மாதிரி அவள் விவரிக்கிறா. நான் ஒரு கனவு கண்டேன், உனக்கு இடது கண் துடிச்சுதா, எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு. அந்த கனவுல ராவணன் தலை நிறைய எண்ணெய் வச்சிருக்கான், ஒரு தேரில் தெற்கு திசையை நோக்கி போகிறான்.
வழக்கமாக அரசர்கள் தேரில் வந்து சாரதி இருப்பான், குதிரைகள் இருக்கும். இவன் தேரில் தெற்கு திசை நோக்கி போகிறான். ஆனால் குதிரை இல்லை, அதுக்கு பதிலாக கழுதையும் பேய்களும் பூட்டப்பட்ட ஒரு தேராக இருக்குது. போகிற வழியில் நம்ம இலங்கையில் இருக்கிற தோரண கம்பங்கள் எல்லாம் பொத்து பொத்துன்னு அப்படியே கீழே விழுது. யானையுடைய தந்தங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுது. பூரண கும்பங்களில் இருக்கிற புனித நீரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ததும்பி கீழே கொட்டுது. அது மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கிற பெண்கள் கழுத்தில் அணிஞ்சிருக்கிற மங்கள நான் தாலி சரடெல்லாம் கீழே உதிர்ந்து விழுது. இது மாதிரி ஒரு பயங்கரமான கனவு கண்டுட்டு இருந்தேன்னா, அந்த நேரத்தில் 2 ஆண் சிங்கங்கள் வருது. அந்த ஆண் சிங்கங்கள் 2 சிங்கங்களாக மட்டும் வரல, ஒரு பெரிய புலி கூட்டத்தை கூட்டிகிட்டு வருது. இந்த புலி கூட்டமும் இந்த 2 சிங்கங்களோட தலைமையில் மதம் பிடிச்ச ஒரு யானை கூட்டத்தை அழிக்கிறத பார்த்தேன். இதை அழிக்கும்போது காட்டில் இருந்த ஒரு மயில் பறந்து போகிறதையும் நான் பார்த்தேன். இந்த காட்சி நடந்துகிட்டே இருக்கும்போது ராவணனுடைய அரண்மனையிலேருந்து ஒரு பெண் விளக்கை எடுத்துக்கிட்டு விபீஷணனுடைய அரண்மனைக்குள்ளே போகிறதையும் பார்த்தேன் அப்படின்னு கனவு சொல்கிறான். இந்த கனவு சொன்னோன்னே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த சிங்கமாக வந்தது ராம லக்ஷ்மணன், புலி கூட்டம் வானர கூட்டம், அந்த மத யானை கூட்டம் யாருன்னா இவங்க இலங்கையில் இருக்கிறவங்க, அந்த மயில் சீதையாக இருப்பா அப்படின்னு நமக்கு அந்த கனவு நமக்கே அவ்வளோ அழகாக புரியுது. உடனே சீதை என்ன சொல்கிறா, அச்சோ அப்படியா, நான் எழுப்பி விட்டுட்டேனா, நீ போய் தூங்க, எனக்கு ஒன்று தெரிஞ்சால் போதும், அந்த மயில் பறந்து போச்சுன்னு சொன்னல, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லேன், போய் தூங்கு போ அப்படிங்கிறா. அவளுக்கு என்னன்னா அந்த மயில் எங்கே போச்சு, காப்பாற்றப்பட்டுருச்சா, புரிஞ்சிருச்சு அவளுக்குமே. அப்போ காப்பாற்றப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியணும், போய் நீ தூங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமாக அந்த இடத்துல இருந்தவ திரிசடை. திரிசடைன்னு ஒருத்தி இல்லைன்னா சீதை என்னைக்கோ உயிரை விட்டுருப்பான். ஏன்னா ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்குது. இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கதை தெரிஞ்சவங்களுக்கு. சாபம், அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணை அவன் நெருங்க முடியாது, நெருங்கினான்னா அவன் செத்துருவாங்கிற சாபம் இருக்குது. இவன் வந்து அந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிமிஷமும் நடுங்கிட்டே இருந்த சீதைக்கு, கவலைப்படாத, இப்படி ஒரு சாபம் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி தைரியப்படுத்தினது யாருன்னா முதல்ல திரிசடை. இன்னொரு இடத்துல இந்த பிரம்மாஸ்திரம் பட்டு நீத்திக்கு நம்ம பேசும்போது கூட நான் சொன்னேன், எல்லாரும் மூர்ச்சை ஆயிடுவாங்க, லக்ஷ்மணன் மூர்ச்சை ஆயிடுவான் அப்படின்னு எல்லாம். அப்போது பிரம்மாஸ்திரம் இந்திரஜித் வந்து போர் செஞ்சு எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க, அனுமன் உட்பட எல்லாரும் விழுந்துடுறாங்க, மூர்ச்சையாகி மயக்கமாகி விழுந்துடுறாங்க. வானர கூட்டங்கள்லாம் விழுந்த உடனே இந்த அரக்கர் கூட்டமெல்லாம் என்ன போய் பரப்பி விட்டுறாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அயோத்தியிலேருந்து வந்தவங்க ராமலக்ஷ்மணர் கூட்டம் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க. அவங்க இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க. உடனே ராவணனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஆயிடுது. அவ்வளோதான், முடிஞ்சது, நம்ம வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரிசடையும் சீதையை கூப்பிடுறான். போர்க்களத்தில் உன் வீட்டுக்காரன் போய் சேர்ந்துட்டான், கூட்டிகிட்டு வந்த எல்லாரும் முடிஞ்சது கதை, நீ போய் அதை போய் பாரு, நீ போய் பார்த்தாதான் நீ நம்புவ, நீ போ அப்படின்னு ஒரு புஷ்பக விமானத்தில் அனுப்பி வைக்கிறான். கூட துணைக்கு திரிசடை போகிறான். போய் இறங்கினோடனே பார்க்குறா எல்லாரும் மயக்கமாக அப்படி விழுந்து கிடக்கிறாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க, எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு நினச்சி முடிவுக்கு வந்துடுறா சீதை. அழறா, அப்படியே அடிச்சுக்கிட்டு அழறா. அழுதுட்டு அவ சொல்கிறா, எல்லாமே என்னால் தான் வந்தது, என்னை வந்து நீ காட்டுக்கு வராதன்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன், பேச்சை கேட்காம வந்துட்டேன், அயோத்தியிலே இருந்திருக்கணும். சரி, காட்டுக்கு வந்தாவது நான் சும்மா இருந்தேன்னா மான் வேணும்னு கேட்டேன், நான் கேட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. இப்போ கடைசியில் என்னால் உங்கள் உயிரே போயிடுச்சு, நான் உயிரோடவே இருக்கக்கூடாது, நான் இனி எதுக்கு வாழணும் அப்படின்னு அவ பாட்டுக்கு பிதற்றி பேச ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் திரிசடை அவளோட காது கிட்ட மெல்லமாக வந்து, உனக்கு என்ன அரக்கர் குலத்தை பற்றி தெரியாதா? ஏற்கனவே வந்து மாயா தோற்றத்தில் தானே மாயமானா வந்தவங்க. மாரீசன் வந்து மாரீசன்கிற அரக்கன் தான் ஒரு மாயமானா வந்திருக்கான். உனக்கு அரக்கர்களை பற்றி தெரியாதா?
மாயமானா ஒரு தடவை வந்துட்டாங்க. மாயா சனகன், சனகன் மாதிரியே வந்து மறுபடியும் ஏமாற்றுவாங்க போர்க்களத்தில். மாயா சனகனாக வந்தாங்க. இவங்க நினச்சா என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ சீதை சொல்கிறா, இல்லை இது வந்து அவங்க இறந்துட்டாங்க தான், இதை நம்ம வேறு எப்படியுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நீ நல்லா பாரு, லக்ஷ்மணன் முகத்தை பார்த்தா இறந்த மாதிரியாக இருக்குது. இறந்து போன முகத்துக்கும் உயிரோடு இருக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. லக்ஷ்மணன் முகம் அப்படியே தாமரை பூ மாதிரி இருக்குது. ஆமாம், உன்னோட வாயால் தானே சிரஞ்சீவி பட்டம் அனுமனுக்கு கிடைச்சது. சிரஞ்சீவினா அவன் இந்த மண்ணிலேயே நிலையாக இருக்கிறவன், எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறவன். சிரஞ்சீவி பட்டம் வாங்கின அனுமன் எப்படி போய் சேர்ந்திருப்பான்? உன்னால தானே நீ தானே அவனுக்கு பட்டம் கொடுத்த, சிரஞ்சீவி பட்டமே நீ தானே கொடுத்த, எப்படி போவான் அவன்? சரி, ராமன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் இந்த பூலோகம் இப்படி இருக்குமா? இதோட இயல்பு மாறாமல் இப்படியே இருக்குமா? ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடாதா? இப்படியே கேட்டுகிட்டே வரா. கடைசியில் ஒன்று சொல்கிறா, இந்த புஷ்பக விமானம், இவங்க வந்தாங்க இல்லையா புஷ்பக விமானம், இந்த புஷ்பக விமானத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, அது உனக்கு தெரியாது. மங்கள நான் இழந்த பெண்களை இந்த புஷ்பக விமானம் ஏற்றி வராது. ஒருவேளை அப்படி ஏறி இருந்தால் அது அங்கேயே நின்று போயிடும். இப்படி ஒரு தகவலை சொல்கிறான். அதுக்கப்புறம்தான் சீதைக்கு அவ்வளோ பெரிய தைரியம் வந்ததாம். சொந்த உறவுகளை விட்டு காட்டுக்கு கடத்தப்பட்டு யாரும் இல்லாமல் நிற்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன மிக பெருமை வாய்ந்த ஒரு பாத்திரம் அப்படின்னா திரிசடை. கடைசி வரைக்கும் அவளுக்குள்ளே இருந்த தைரியம். அதனால தான் ராவணன் முன்னாடி ஒரு துரும்ப போட்டு போடா அப்படிங்கிறா. அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், மண்டிட்டு பார்த்தான், போராடி பார்த்தான், போடான்னு சொல்கிற தைரியம் வந்ததுக்கு ஒரு காரணம் திரிசடை. அடுத்து இலங்கையில் மண்டோதரி. மண்டோதரி சொல்லப்போனால் சீதையும் மண்டோதரியும் ஒரே தராசில் வச்சுருப்பார் கம்பன். அவள் வந்து அரக்கர் குலம் அப்படிங்கிறதுனால இப்போ அசோகவனத்தில் இருக்கிற அரக்கியர்கள் எல்லாம் சொல்லும்போது அவங்கள பற்றிய வர்ணனை வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய கொடூரமான தோற்றம் எல்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப தெய்வீக தோற்றத்துக்கு உரியவளாக மண்டோதரியை சொல்லியிருப்பார். ஒரு பெரிய இலங்கையினுடைய பேரரசியவ. அதை விட அவளுடைய அப்பா மயன் தேவலோகத்து, நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்ட்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த நகரத்தையே தேவலோகத்தையே வடிவமைக்கக்கூடியவர் அவர். அங்கே இருக்கிற என்ஜினியர் அவர். நம்ம ஊரில் உள்ளூர் என்ஜினியரே கையில் பிடிக்க முடியாது. ஒட்டுமொத்த பூலோகத்துக்கு ஒரு என்ஜினியர்னால் அது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு. தேவலோகத்துக்கே அவர் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். அவர் தான் இலங்கையவே உருவாக்குனவர். அவரோட பொண்ணு மண்டோதரி பெரிய செல்வாக்கானவ. ஒரு ராவணன் எப்படி சிவபக்தியில் சிறந்தவன், சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச முடியாது. யாழ் இசைக்கிறதுல நிகரற்றவன். அவனுக்கு சற்றும் குறையாத அளவிற்கு பொருத்தமான மனைவி மண்டோதரி. பேரழகியவ, தெய்வீகமான அழகுக்கு சொந்தக்காரி மண்டோதரி. அதனால தான் அவளை அறிமுகப்படுத்தும் போது, இப்போ நம்ம ஒரு திரைப்படம் பார்க்குறோன்னா டைரக்டரோட கேமரா வழியாக நம்ம பார்ப்போம். ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு ஹீரோவை காட்டுறாங்க, ஒரு ஹீரோயின் காட்டுறாங்கன்னா நம்ம வந்து டைரக்டரோட கேமரா வழியாக பார்ப்போம். சில படங்களில் கதாநாயகனுடைய பார்வை வழியாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிற படங்கள் உண்டு. அது மாதிரி இவளுடைய உயர்வான இடத்துக்கு யார் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறாருன்னா மண்டோதரியை அனுமன் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அனுமன் தேடிட்டு வருவான். மொத்தமே 4 இடங்கள்ல தான் மண்டோதரி வர்றா. ஆனால் 4 இடங்களும் பயங்கரமான இடம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அனுமன் இலங்கைக்கு வரான், சீதையை தேடி வரான். அவனும் பார்த்ததில்லை சீதையை, சொல்லி தான் கேட்டிருக்கான். அனுமனுக்கு என்ன சிறப்புனா சாமுத்திரிகா லட்சணம் பற்றி தெரிஞ்சவன். எல்லா கலைகளும், ஆயக்கலைகள் 64 கலைகளையும் அறிந்தவன். நவ வியாகரண பண்டிதன்னு சொல்லுவாங்க. அறிவு ஆற்றல் நிரம்ப பெற்றவன். அந்த அனுமனாலேயே கெஸ் பண்ண முடியல. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அனுமன் இலங்கையில் தேடிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துக்கு வந்து சீதை கிடச்சிட்டான்னு சந்தோஷப்படுவான். ஒரு பௌர்ணமி வெளிச்சம் மாதிரி ஒரு முகம், தெய்வீகமான ஒரு முகம். என்னென்னலாம் சீதைக்கு சொன்னாங்களோ அப்படி ஒரு முகத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்புறம் தான் பார்ப்பான், அது வந்து ராவணனுடைய அறையில் அங்கே இருந்தவுடனே இது வந்து சீதையாக இருக்காதேன்னு நினச்சி அப்புறம் தான் அதுலேருந்து தெளிவாவான். ஏன்னா அவன் பார்த்தது சீதை இல்லை, மண்டோதரி.
அப்போது இதுவே ஒரு பெரிய சிறப்பு. ஒரு அரக்கர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக பார்க்குற ராவணனுடைய மனைவியை சீதைக்கு சமமாக சொல்கிறதே மண்டோதரியுடைய கேரக்டருக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய உயர்வு இல்லையா, பெரிய பெருமை அது. ஏன்னா சீதையும் கற்பின் கனலி, மண்டோதரியும் கற்பின் கனலி, 2 பேருமே தெய்வீகமான தோற்றத்துக்கு சொந்தக்காரர்கள், 2 பேருமே சரிக்கு சமமாக இருக்கிறவங்க. மண்டோதரி புலம்புற இடங்கள் 2 இடங்கள். அவர் ராவணனை பயங்கரமாக நேசிக்கிறவர். இப்போ ராவணன் இந்த அளவிற்கு சீதை மேலே பித்து பிடிச்சு இருக்கிறான்னா, சில இடங்கள் இப்படி தவறுகள் நடக்கிறதுக்கு எனக்கு வீட்டில் சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்லை, பயங்கரமாக நேசிக்கிறவர், ரொம்ப பாசமாக இருக்கிறவர். அந்த பாசத்தோட நேசத்தோடு இருக்கும்போது வள்ளுவனுடைய ஒரு குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு குறள் உண்டு, எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொண்கண் பழிக்கானேன் கண்டவிடத்து அப்படின்னு ஒரு குறள். இந்த கண்ணுக்கு பெண்கள் மை தீட்டும் போது மைய பார்க்க முடியும், கண்ணாடி வழியாக கூட. அந்த கோல் வரையும் போது அந்த கோல் பார்க்க முடியாது. அது மாதிரி இது இன்பத்துப்பாலில் வர குறள் தான். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தப்பு இருந்துச்சுன்னா பழி சொல்லவே நமக்கு தோணாது. நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த பாசத்துலேயும் நேசத்துலேயும் அவங்க கிட்ட குறைகள் இருக்குன்னு அவங்க இல்லாத நேரம் நம்ம மனசு யோசிக்கும். ஆனால் நேரில் பார்த்தா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நம்மளால் கேட்க முடியாது. அந்த அஃபெக்ஷன் தடுத்துரும். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப பாசம், ரொம்ப பெருங்காதல் தன்னுடைய கணவன் மேலே. சங்க இலக்கியத்திலலாம் சொல்லுவாங்க, இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனையுமாங்க. எத்தனை பிறவியானாலும் அப்படி தான் நேசிக்கிறவ மண்டோதரி. அப்போ அவன்கிட்ட ஆனால் சொல்ல முடியல. அப்போ அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவ்வளவு அஃபெக்ஷனாக இருக்கிறா, ரொம்ப நேசிக்கிறா, இவளும் எல்லா விதத்துலேயும் பொருத்தமானவளாக இருக்கிறா, எல்லா தகுதிகளும் இருக்குது. எல்லாம் இருந்தும் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே அந்த புறத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் ராவணனுடைய கடைக்கண் பார்வைக்காக காத்துட்ருப்பாங்களாம். அதெல்லாம் கூட அவளை பாதிக்கலை. எது பாதிச்சுதுன்னா, இன்னொரு ஆடவனுடைய மனைவி அந்த பெண்ணை கடத்தி கொண்டு இங்கே தன்னுடைய நாட்டிலேயே வச்சுருக்கான். எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு பெண் எதனால ஏற்றுக்குவா? இது அவளால் எந்த பெண்ணாலும் ஏற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு சங்கடத்தில் அவள் இருக்கா. ஏன் சொல்லலை? தெரியுது, அவளுக்கு எல்லாமே தெரியுது. எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், கேட்குற நிலைமையில் ராவணன் இல்லை. அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். சீதைங்கிற பேரை காதலை கேட்டதுலேருந்து எல்லாத்தையுமே மறந்துட்டான். கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான் உரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான். எல்லாத்தையும் மறந்துட்டான். கேட்ட மங்கையை மறந்திலாதான். பார்த்த மங்கை இல்லை, இதுக்கு முன்னாடி பார்க்கல சீதையை. சீதை இப்படிலாம் இருப்பான்னு சூர்பன நகையினால வர்ணிக்கப்படுறான். கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டதுல இருந்து எல்லாத்தையும் தான் வாங்கின வரத்தை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். தங்கை மூக்கு கடிஞ்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்தது, சூர்பனகை மூக்கை அறுத்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை, எல்லாத்தையும் மறந்துட்டான். கரண் கூட சண்டை போட்டதை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சீதைங்கிற பேரை கேட்டான் இல்லையா, அந்த பேர் மட்டும் காதில் நிற்குது. இந்த விஷயம் மண்டோதரைக்கு தெரியுது. வெறுத்தாளா? வெறுக்க முடிஞ்சுதானே? வெறுக்க முடியல, ஏன்னா அவள் அவ்வளோ ஆழமாக நேசிக்கிறான். பொதுவாக யார் இன்னொருத்தரை வெறுக்க முடியாது அப்படின்னா, நிறை குறைகள் ஒருத்தவங்க கூட நம்ம பழகிறோன்னா அவங்கக்கிட்ட நிறையா ப்ளஸ் இருக்குது, கொஞ்சம் மைனஸ் இருக்குன்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வரலன்னா விலகி போயிடுவோம். ரொம்ப சொந்தக்காரங்களாக இருந்தால் நம்ம பேசுவோம். யார் வெறுக்கவே மாட்டாங்க, நிறைகளை மட்டுமே எடுத்துக்குவாங்கன்னா பெரும்பாலும் பெண்களில் அம்மாக்களுக்கு அந்த குணம் உண்டு. தன்னுடைய குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு உடம்பு ரீதியாக ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலோ, அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது நோய் இருந்தாலோ, என்ன பிரச்சனை இருந்தாலும், இல்லை சரியில்லாத குழந்தையாக இருந்தாலுமே அந்த குழந்தைய அப்படியே ஏற்றுக்கிறவ ஒரு அம்மா. அம்மாவுக்கு அடுத்து அது யார், இந்த பக்குவம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு வரும். அது முழுமையாக 100% சரியாக இருந்தவ யாருன்னு சொன்னால் மண்டோதரி. அவள் பார்த்துட்டே இருக்கா. ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, யார் சொன்னதுமே ராவணன் கேட்கல. கும்பகர்ணன் அறிவுரையை சொல்லுவான், தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நின் ஐயரு தம்பியோடு அளவுலாதல் உயிர்த்திரம்மா. நீ அந்த பொண்ணை மட்டும் விட்டுரு, தம்பிங்க நாங்கள்லாம் இருக்கிறோம், என் கூட இருமா. கேட்க மாட்டான். ராவணனுக்கு அது காதலே விழாது. சரி,
அவன் தம்பி சொன்னதுதான் கேட்கல, அவன் மகன் சொல்லுவான், இந்திரஜித் சொல்லுவான். அவன் எவ்வளோ பெரிய வீரன் அவன். வேண்டாம், சொல்லப்போனால் உலகத்தில் என்ன நடக்கும், பையன் சரியில்லாமல் போவான், அப்பா சரி பண்ணுவார். பையன் வயசில் தப்பு பண்ணுறானேன்னு அப்பா போராடுவார். இங்கே அப்பா தப்பு பண்ணுறாரு. இவன் இந்திரஜித்துக்கு என்ன சிறப்புனா, ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, பேராண்மை கொண்டவன். போராண்மையும் இருந்தது, பேராண்மையும் இருந்தது. இப்போ ராவணனுக்கு போராண்மை இருந்தது, ஒரு பெரிய வீரன். ஆனால் பேராண்மை அவங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு. இடர்பட்டுறான், ஒரு இடத்துல சறுக்கி விழுந்துட்டான். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் மாபெரும் வீரனாக அந்த இலங்கையில் உயர்ந்து நின்றவன் இந்திரஜித். அந்த இந்திரஜித் சொல்கிறான், அஞ்சினேன் என்ற அருளலை ஆசைதான் அச்சீதை பால் விடுதியாயின் இளையவர் சீற்றம் தீர்வர். நான் போருக்கெல்லாம் பயப்படலப்பா, நீ சீதை மேலே வச்சிருந்த பாசம், நீ இந்த காதல் இதெல்லாம் விட்டுட்டேன்னா அந்த 2 பேரும் உன் மேலே சண்டைக்கு வரமாட்டாங்க, போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்பெல்லாம் கூட மன்னிச்சிருவாங்க. இது ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், நான் போருக்கு பயப்படலப்பா, உன் காதலால் உரைத்தேன் அப்படிங்கிறேன். இதை விட ஒரு பையன் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? உன் காதலால் உரைத்தேன், உண்மையில இருக்கிற பேரன்பலையும் பிரியத்தினாலையும் சொல்கிறேன்ப்பா, கேளுப்பா அப்படிமா. அவன் காதலியே விழாது. ராவணன் எதையுமே சட்டை பண்ண மாட்டான். இதெல்லாம் மண்டோதரிக்கு தெரியும். எப்படி சொல்லுவா? எல்லாருமே பின் விளைவுகளை சொல்கிறாங்க, யாரு சொன்னதும் கேட்கல, எப்படி அவளால் சொல்ல முடியும்? கடைசியில் ஒரு இடத்துல கேட்க மட்டும் இல்லை, ராவணனை மனப்பூர்வமாக உணர வச்சா. எந்த இடத்துலனா, இந்திரஜித் போர்க்களத்தில் செத்து போயிடுவான். கடைசி நேரம் அவனுடைய உடம்பு பக்கத்தில் விழுந்து கதறி அழுவா. அந்த பிள்ளை, ஒத்த பிள்ளை, அந்த பிள்ளை இறந்து போயிட்டான். ஒரு நாட்டுக்காக, ஒரு மண்ணுக்காக சண்டை போட்டிருந்தா கூட ஒரு பிள்ளை ஒரு வீர மரணம் அடைஞ்சிட்டான்னு நினைப்பா. ஒரு பெண்ணுக்காக, அதுவும் மாற்றான் மனைவிக்காக, அதுவும் அவங்க அப்பாவுக்காக தான் ஒத்த பிள்ளையை பறி கொடுத்துட்டாவ. அப்போது அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ அந்த நேரத்தில் அவள் கதறின கதறல் தான் ராவணனுடைய சிந்தையவே மாத்துச்சுங்கிறாங்க. பஞ்செறி உற்றதென்ன அரக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்ததே மீண்டதில்லை. இப்போ சொல்ல போகிறது தான் அவனுக்குள்ளே போய் அம்பு மாதிரி தைக்குது. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்ற அமிழ்தில் தோய்த்த நஞ்சினாள். நமக்கு சீதைங்கிறது பார்க்கடல் அமுதம். ஆனால் இலங்கைக்கு சீதை எப்படி? ஒரு நஞ்சு, அழிக்க போகிற நஞ்சு. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்ற, நான் ரொம்ப பயப்படுறேன். எதுக்கு தெரியுமா? சீதைன்னு பேர் சொன்ன அந்த நஞ்சால. ஏன்னா அதுதான் அழிக்க போகுது. நாளை இலங்கை வேந்தன், நாளை இத்தகைய நன்றோ. இன்னைக்கு இந்த உடம்பு கிடக்குது, நாளைக்கு இதே மாதிரி இந்த இடத்துல கிடக்க போகிற உடம்பு இலங்கை வேந்தனுடையது இல்லையா அப்படின்னு அவ சொல்கிறா. ஒட்டுமொத்த இலங்கை குலமும் அழிய போகுது. எப்படி பஞ்சில் நெருப்பு பட்டால் எப்படி அழியுமோ அந்த மாதிரி அழிய போகுது. நான் ரொம்ப பயப்படுறது அந்த சீதையை நினச்சி தான். நாளைக்கு இதே நிலைமை இலங்கை வேந்தனுக்கும் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் ராவணன் மனசில் முதல்ல ஒரு உணர்வு சீதைக்கு எதிராக வருது. வாளை எடுத்து அவளை கொன்றலாமா அப்படின்னு நினைக்கிறான். இவளால் தானே இவ்வளோ நம்ம பண்ணிட்டோம், வாளை எடுத்து கொண்டுடலாமான்னு நினைக்கிறான். அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது யாருன்னா மண்டோதரி. இன்னொரு சிறப்பு பாருங்க, இப்போ இதுவரைக்கும் ராவணன் தன்னுடைய ஆசை, தன்னுடைய விருப்பம், அவனுடைய சுயநலம் தான் அந்த சீதை மேலே இருந்த காதலை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தான். நம்ம இந்த மாதிரி ஒரு சண்டை நம்ம அழிஞ்சிட்டோன்னா அழிவு நம்மளோடதோட மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வம்சமே போயிடும், ஒட்டுமொத்த இனமே அழிஞ்சிரும், இலங்கையே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. அந்த காதல் அவன் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல மண்டோதரி, இப்போ தசரதன் எடுத்துக்கிட்டோன்னா எதுக்கு அவன் புத்திர காமேஷி யாகம் செஞ்சு குழந்தைங்களை அவன் வாங்கணும்னு நினச்சான்? தனக்கு பின்னாடி அயோத்தியை ஆள்றதுக்கு ஒரு அரசன் வேணும், நம்ம பிள்ளைங்க வேணும் அப்படின்னு நினச்சான். எல்லாருமே அந்த நாட்டு மேலே ஒரு பற்றோடு இருந்தாங்க. ஆனால் இவன் அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் இந்த இடத்துல மண்டோதரி தனக்கு பின்னாடி, இலங்கை அரசனுக்கு பின்னாடி தன்னுடைய மகனுடைய மறைவா மட்டும் இந்திரஜித்துடைய மறைவை நினைக்கல,
அந்த நாட்டு மக்களுடைய அழிவும் சேர்ந்து அவ கவலைப்பட்டா. அதனால தான் இலங்கை வேந்தன் போனதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமான இலங்கை நாடுமே நெருப்பில் போட்ட பஞ்சு மாதிரி ஆயிருமேன்னு ஒரு கவலை அவளுக்குள்ளே இருந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய கம்பீரமான அரசியாக அந்த இடத்துல எழுந்து நின்னான். இது மண்டோதரி. நம்ம இது நினச்சிருப்போமா, ஒரு அரக்கர் குலத்தில் இருந்த பெண் அப்படின்னா அவளையும் ஒரு ராட்சசி மாதிரி கற்பனை? இல்லவே இல்லை. ஒரு தெய்வீக பெண்ணுக்குரிய எல்லா இலக்கணங்களையும் கொண்டு பொறுமை காத்து தன்னுடைய கணவனுடைய நல் வழிக்காக காத்து கொண்டிருந்தவள் மண்டோதரி.